படையினரை நினைவு கூற மஹிந்தவுக்கு தடை, நிகழ்வுக்கு அனுமதி மறுப்பு, சாடுகிறது மொட்டுக்கட்சி என்பதாக இன்றைய தமிழன் பத்திரிகையும் அதே போல தினக்குரல் பத்திரிகையிலும் அதற்கான செய்திகள் முக்கியமாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் பார்க்கலாம். அது குறித்து நாங்கள் இப்போது விரிவாக பார்ப்போம். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தலைமையில் படை வீரர்களை நினைவு கூறும் நிகழ்வொன்றை நடத்துவதற்கு அனுமதி மறுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் இந்த விடயத்தை தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி தொடர்கிறது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தலைமையில் படை வீரர்களை நினைவு கூறும் நிகழ்வு ஒன்றை நடத்த அனுமதி வழங்குமாறு விடுக்கப்பட்ட கோரிக்கையை பாதுகாப்பு அமைச்சு நிராகரித்ததாக தெரிவிக்கப்படுகிறது. எவ்வாறெனினும் தேசிய பொறுப்பாக கருதி நாளை 20ஆம் தேதி போர் நினைவு தூபிக்கு அருகாமையில் படை வீரர்கள் நினைவு கூறும் நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்தார். எவ்வாறாயினும் நடைபெறவுள்ள தேசிய படை வீரர்கள் நினைவு நிகழ்வில் பங்கேற்குமாறு ஜனாதிபதி அன்ருகுமார் திசாநாயக்க மற்றும் பிரதமர் அமரசூரி ஆகியோரிடம் கோரிக்கை விடுப்பதாக சாகர காரியவசம் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தியும் தொடர்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இவ்வாறு இருக்க முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் ஒரு அறிவிப்பொன்றை வெளியிட்டிருக்கிறார். அது தொடர்பான செய்திகளும் இன்றைய பத்திரிகையினுடைய முக்கியமான செய்திகளாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே அவர் தெரிவித்த கருத்து இன்றைய அத பத்திரிகையிலும் அதே போல வீரகேசரி பத்திரிகையிலும் முக்கியமான செய்திகளாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இன்றைய அத பத்திரிகையில் அவர் தெரிவித்த கருத்துக்கு இப்படி தலைப்பிடப்படுவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. மா ஜீவத் நொசிரின தினக்கதி වද මාතෘභූමිය ස්වේරිය රාජ්‍යයක් ලෙස එක් සිංහ දජයන් සෙවනේ පවතිනවා ඊටපු ජනපති மஹிந்த ராஜபக்ஷ என்பதாக இன்றைய அத பத்திரிகை அதற்கு தலைப்பெற்றிருப்பதை நாங்கள் காணலாம். தான் உயிரோடு இல்லாவிட்டாலும் இந்த தாய் பூமி ஒரு சிங்கக்கொடியின் கீழ் ஒன்றாக இருக்கும் என்பதாக அவர் தெரிவித்திருப்பதாக இன்றைய அத பத்திரிகை அதற்கு தலைப்பெற்றிருப்பதை நாங்கள் காணலாம். அதே போல் இன்றைய வீரகேசரி பத்திரிகையிலும் அந்த செய்திக்கு தலைப்பிடப்படுகிறது. நான் உயிரோடு இல்லாவிடினும் இலங்கை சிங்கக்கொடியின் கீழ் நிலை பெற வேண்டும் என்பதாக அவர் தெரிவித்த கருத்தாக செய்தி இடம்பெற்றிருப்பதை காணலாம். பாரிய போராட்டம் மற்றும் உயிர் தியாகங்களுக்கு மத்தியில் பாதுகாத்த தாய்நாடு தொடர்ந்தும் பாதுகாக்கப்பட வேண்டும். நான் உயிரோடு இல்லாவிடினும் எமது அனைவரின் தாய்நாடு இறையாண்மை மிக்க நாடாக சிங்கக்கொடியின் நிழலில் நிலை பெற வேண்டும். இதுவே எனது ஒரே பிரார்த்தனை என்று முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி தொடர்கிறது. இலங்கையில் பல்லாயிரக்கணக்கான தமிழர்கள் படுகொலை செய்யப்பட்டதாக கனடாவின் பிரதமர் நகர் மேயர் பாரதூரமான குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். யுத்தத்தை முடிவு கொண்டு வந்த அரசு தலைவர் மற்றும் முப்படைகளின் தலைவர் என்ற அடிப்படையில் இந்த குற்றச்சாட்டை முழுமையாக நிராகரிக்கிறேன். யுத்தம் தமிழர்களுக்கு எதிரானது அல்ல. அனைவரும் என் மக்களே. பணைய கைதிகளாகவும் மனித குண்டுகளாகவும் புலிகளின் பிடியில் இருந்த தமிழர்களை இராணுவத்தினர் பாதுகாத்தார்கள். அதற்கு அன்று காப்பாற்றப்பட்ட தமிழர்கள் சிறந்த சாட்சி என்று தான் நம்புவதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். 16வது யுத்த வெற்றியை முன்னிட்டு விசேட ஊடக அறிக்கையை வெளியிட்டு அவர் இந்த விடயங்களை சுட்டிக்காட்டியிருப்பதாக அந்த செய்திகள் தொடர்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது.